வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு மெசேஜிங் ஆப்பை கூகுள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் கூகுள் ஆலோ. வாட்ஸ்அப்பில் கூட இல்லாத மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த கூகுள் ஆலோவில் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ சங்கர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்க ஆலோ அண்ட் டுவோ அப்படின்ற ஆப்ஸ் தான். ஸோ ஆலோ அண்ட் டுவோ அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஆலோ அப்படின்றது வந்து கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற டெக்ஸ்டிங் அப்ளிகேஷன். அதே டுவோ அப்படின்றது அதே கம்பெனி கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற வந்து ஒரு வீடியோ சேட்டிங் அப்ளிகேஷன். ஸோ என்ன யூனிக்காக டிஃபரன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நம்ம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலோ வந்து மோரோவர் ஒரு வாட்ஸ்அப் காம்படிட்டிவாக கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு 6 months முன்னாடி இதோட ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கூகுள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவில் உங்களால் டெக்ஸ்ட் சைஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பெருசாக்கலாம். நம்ம ஜென்ரலாக ஆலோவோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போனோம்னா நம்மளே தெரியும். ஜஸ்ட் நம்ம வந்து ஹலோ அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஸோ டெக்ஸ்ட்டை நம்ம பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ வந்து ஒரு லவுடாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற விஷயத்தில் வந்து அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து சின்னதாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள டெக்ஸ்டிங் ரீசர்ச்சிங் ஆப்ஷன்ஸை வந்து ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. டுவோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது கால் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு அந்த சைடு ஐ மீன் ரிசீவருக்கு வந்து நம்ம வந்து கால் பண்ணும்போது நம்மளோட வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ரிங்கிங் மோடில் இருக்கும்போது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான அப்ளிகேஷன், அதாவது ஆலோவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆலோ அப்படின்ற விஷயம் வந்து புதுசாகவே தெரியாது. ஆக்சுவலாக ஆலோ வந்து அப்படியே எக்ஸாக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்ஸ்அப் மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸப்ட் ஃபியூ சேஞ்சஸ், அதாவது சில சேஞ்சஸை தவிர ஆலோ வந்து அப்படியே வாட்ஸ்அப் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ மோரோவர் இதில் வந்து எக்ஸ்ட்ராவில் ஃபீச்சர்ஸ், அதாவது எதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் எதெல்லாம் விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது, எதெல்லாம் விஷயத்தை நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கூகுள் ஆலோ அப்படின்றத ரொம்ப காம்பேக்டாகவும் ரொம்ப ப்ரிசைஸாகவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புது மெசேஜிங் கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜிங் அப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். யாருக்கு நம்ம சேட் பண்ண விரும்புகிறோமோ அவங்களுக்கு உள்ளே போய்ட்டு நம்ம ஜஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து வேர்டு ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது நார்மலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டிங்கில் வந்து வேர்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இருக்கும். மோரோவர் இதில் வந்து சென்டென்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னாலே ஹவ் ஆர் யூ, சென்ட் மீ எ போயம் டெய்லி அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள டெக்ஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சமே வந்துட்டுருக்கு. ஸோ மோரோவர் இது ரொம்ப இன்டராக்டிவாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நான் இப்போ அப்படி போடுறேன், அதாவது ஹாய் அப்படின்னு போடுறேன்னா ஸோ குட் ஈவினிங் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்டபிள் சென்டென்ஸே எனக்கு கீழே ஃபார்ம் பண்ணி காமிக்கும். ஸோ இது இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டாக இருக்கிற காமனான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மெசேஜஸ், ஒரு வீடியோ மெசேஜ், அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன்ஸ் இமேஜஸ் அப்படின்ற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையுமே இதிலேயே நீங்கள் சென்ட் பண்ணலாம். மோரோவர் இதில் வந்து அவங்க வீடியோ ஆப்ஷன்ஸையும் சேர்த்தே இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட எமோஜிஸ், அதாவது அதோட ஸ்மைலி ஐகான்ஸ் ப்ளஸ் எமோஜி ஐகான்ஸ் தான் ரொம்ப லெவலட்டாக ஹைலைட்டாக இருந்துச்சு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய மூட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். சரி, நிறைய அனிமேட்டட்ஸாகவும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது நிறைய மெசேஜஸில் காமனான அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. ஸோ இது ரிலவெண்ட்டான லைப்ரரிஸாக அவங்க ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய அனிமேட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இதில் சைஸும் நிறைய வேரியன்ட் வேரியேஷன்ஸ் தான் அவைலபிளாக வச்சிருக்காங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட இன்டெலிஜென்ஸ் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக நம்ம ஆப்பை நம்ம லாகின் பண்ணதுனே கூகுள் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் சேட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது நம்ம எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கூகுளோட டேரெக்டாகவே சேட் பண்ணுறதுக்காக, அதாவது அதோட இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம டேரெக்டாக சேட் பண்ணுறதுக்காக இந்த டேப் அப்படியே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஸோ நான் இதில் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் கிரிக்கெட் டீம் இஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிட்டாச்சுனே போதும். ஸோ அதோட இன்டெலிஜென்ஸ் நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இது பாருங்கள், ஹியர் இஸ் த வெப்சைட் டு இந்தியன் கிரிக்கெட் டீம் பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே ப்ரொவைட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நான் கொஸ்டின் கேட்கலாம். ஆக்சுவலாக வாட்ஸ் மை ஃபேவரட் கிரிக்கெட் டீம் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து திருப்பி அது இந்தியன் டீமே தான் ரீடைரக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதோட இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலாக இன்டராக்டிவ் ஸ்டைல் ஆஃப் மெசேஜிங் அப்படின்றது வந்து இதில் ரொம்பவே பாசிபிள் ஆயிருக்கு. நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் மெசேஜ் ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணியிருக்க மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் கிரிக்கெட் டீம் இஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் கேட்ட கொஸ்டின் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து வாட்ஸ் மை ஃபேவரட் கிரிக்கெட் டீம் அப்படின்ற மாதிரி நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஆக்சுவலாக ஐ ஃபவுண்ட் திஸ் ஆன் வெப் அப்படின்ற மாதிரி கரெக்டாக போட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குண்டான லிங்க் அது வந்து ரீடைரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸான விஷயங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ லவ் டு ஹேவ் சாக்லேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போடுறேன்.
ஸோ நெக்ஸ்ட் நான் போட்ட மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் டு ஹவ் சாக்லேட்ஸ் அப்படி மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து அதோட ரிப்ளை என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ லேர்ன் ஆல் அபவுட் சாக்லேட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸான விஷயம். ஸோ இன்டராக்டிவ் ஸ்டைல் ஆஃப் மெசேஜிங் ஆக்சுவலாக நான் சொல்கிற மாதிரி. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் ஸ்டைல் ஆஃப் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன், அதாவது நம்ம ஒரு பர்சன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து கூகுள் அசிஸ்டன்ஸ் கூட நம்ம சேட் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள். ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு பர்சன், அதாவது ஒரு தேர்ட் பர்சன் கூட நம்ம வந்து சேட் பண்ணிட்டு இருக்கும்போது, லைவ் பர்சன் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுளில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சேட்டை இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம இன்னொருத்தவங்க கூட சேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கூகுளில் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம 2 பேரும் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக @Google அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான கமெண்ட்ஸ் அப்புறம் கொடுக்குறோமோ அது கூகுள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நான் @Google போட்டு ஆக்சுவலாக டெல் ஹர் அ ஜோக் அப்படின்னு போடுறேன். ஸோ டெல் ஹர் எ ஜோக் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து ஸோ அதுவே வந்து ஒரு ஜோக்கை நம்மளுக்காக அசென்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஒன் மோர் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபேக்ட் ஒரு ரேண்டம் ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேண்டம் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி நான் லிங்கை கிளிக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஆக்சுவலாக ஒரு ரீசெண்டான ஃபன்னை பற்றி அது வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அது. ஸோ ஒன் மோர் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கூட அதில் வந்துட்டால் இன்னொரு ஃபேக்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து நமக்காக அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதோட சோர்ஸ் பேஜஸ் ரிலவெண்ட்டாக உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது போக இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஜி யூஸ் பண்ணி கேம் விளையாடுற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரிடிக்டபிள்ஸான கேம், அதாவது ரொம்ப இன்ட்ராக்டிவான கேம்ஸையும் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்காக அதுவே ஹிண்ட் கொடுக்கவும் செய்யும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுலேயும் இருக்குது. ரொம்ப இன்ட்ராக்டிவான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது இந்த மெசேஜிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா @Google போட்டு மார்னிங் விஷஸ் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணி அதை சென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வெளியோடி உள்ளே போய் ஜஸ்ட் நிறைய இமேஜஸ் அவங்க சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாகவே நம்ம ஜஸ்ட் நம்ம @Google அப்படின்னு டைப் பண்ணோம்னா அதை சர்ச் இன்ஜினே போகாமல், அதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்ம லான்ச்சே பண்ணாமல் அந்த அப்ளிகேஷனில் உள்ள ரிசல்ட்ஸை நம்மளுக்கு இதே ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நம்ம இப்படி ஒரு சினாரியோ பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் கான்வர்சேஷன் ஸ்டைலில். திடீர்னாக்கில் ஒருத்தர் ஒரு புதுசாக ஒரு வேர்டை போடுறாரு. அந்த வேர்டோட மீனிங் நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரியலன்னா நம்ம ஜஸ்ட் அந்த வேர்டை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு அதை கூகுள் குரோமில் பேஸ்ட் பண்ணி அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா திருப்பி நம்ம இன்டராக்டிவான சாட் ஸ்டைலுக்கு நம்ம திருப்பி வருவோம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா @Google அப்படின்னு டைப் பண்ணி மீனிங் ஆஃப் அவர் என்ன வேர்டு போட்டிருக்காரோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சேட்லேயே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாகவே கொண்டு வந்துடும். இதனால் நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் போகவே தேவையில்லை. இது மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக கூகுளை பொறுத்த வரைக்கும் Google Now அப்படின்ற வாய்ஸ் இன்ஜின் ப்ளஸ் வந்து அந்த சர்ச் ரிசல்ட் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ரொம்ப இன்டராக்டிவாக மெசேஜிங்கில் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்குது. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட சேட்ஸ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து அவைலபிளாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் ஜென்ரலாக நம்ம அனுப்புகிற மெசேஜஸ் வந்து ஆக்சுவலாக வந்து கூகுள் சர்வர்ஸில் வந்து சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். அது அன்லஸ் அன்டில் நம்ம அதை டெலிட் பண்ணுற வரைக்கும் அந்த மெசேஜஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் இது இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் இக்னிட்டோ சேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம யாராவது ஒரு யூசர், அதாவது நம்மளோட யூசர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இதில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே என்கிரிப்டட் லெவலில் தான் போகுது. ஆக்சுவலாக இது வந்து சர்வருக்கு போகாது, எண்ட் டு எண்ட், அதாவது என்னோட இருந்து டேரெக்டாக அந்த யூசருக்கு தான் டேரெக்டாக போய் சென்ட் ஆகும். இது வந்து கூகுள் சர்வரில் இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகாது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் செட் பண்ணுறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 1 hour ஆஃப் டைமில் இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 எண்டுலையுமே டெலிட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆப்ஷன்ஸை சென்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1 minute இருக்கணுமா, 30 seconds இருக்கணுமா, ஸோ அதாவது ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம், அதாவது அந்த சென்டருக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரீட் பண்ணதுக்கப்புறம் 30 seconds வந்து இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம இதிலே செட் பண்ணி வச்சுக்கலாம். மொரோவர் இது வந்து டெலகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பில் இருந்த ஃபெசிலிட்டி தான். பட் ஓவராலாக மிக்சடாக நமக்கு எல்லா விஷயமும் ஒரே ஆப்பில் இருக்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ டூவோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மோரோவர் வந்து ஒரு ஐஎம்ஓட ரெப்ளிகேஷன் தான் நம்ம சொல்லியாகணும். அதில் இருக்கிற யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம கால் பண்ணும்போது அதோட நெக்ஸ்ட் எண்டில் ஆப்போசிட் எண்டில் இருக்கிற யூசர்ஸை வந்து அவங்க கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து கால் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன் வேறு மாதிரி இருக்கலாம், கால் அட்டன் பண்ணும்போது அவங்க கால் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்ப இன்ட்ராக்டிவாக வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதோட செட்டப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப
ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ஐஎம்ஓவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பரை கொடுத்தாலே போதும், ஆப்போசிட்டில் நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸில் அவைலபிள் கான்டாக்ட்ஸ் யாரெல்லாம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம ஈஸியாக வந்து கால் பண்ணி பேச முடியும் அப்படின்றது தான் இந்த ஆப்போட இன்ஸ்டாலேஷன் விஷயம். மற்றபடி இதில் வந்து பெருசான விஷயங்கள் எதுவுமே இல்லை. கால் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் டூவோவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து கனெக்டிவிட்டி கொஞ்சம் ட்ராப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வீடியோ கால் வந்து வாய்ஸ் காலுக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ இன்கேஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நார்மலாகவே வாய்ஸ் கால் வந்து வீடியோ காலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்குது அப்படின்றது இன்னொரு நல்ல விஷயம் தான். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ப்ரீ ஸ்டேஜ், அதாவது வந்து பீட்டா ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ப்ராப்பர் பில்டு வரும்போது நம்ம இன்னும் நிறைய குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டூவோவை பொறுத்த வரைக்கும். ஃபைனலாக ஆலோ அண்ட் டூவோவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இதை கிரியேட் பண்ணி கண்டிப்பாக வந்து கூகுள் வந்து என்னடா ஏற்கனவே இருக்கிற மாதிரியே ஒரு ஆப்பை எதுக்கு இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப இன்ட்ராக்டிவாக மெசேஜிங்கையும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக வந்து வீடியோ கால்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலோ வந்து என்னோட பெஸ்ட் கம்பெனி. இப்போதைக்கு நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ராக்டிவாக யார் கூட பேசணும்னு நினைக்கும் போது கூட நான் இது கூட ஆக்சுவலாக வந்து நிறைய மெசேஜஸ் டைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.